ஆக்சுவலி உங்கள் கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனால் இங்கே 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபெமினிசம் பேசுனா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங். இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு 2 பிரிவாக தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா 2 பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் சொல்கிறீங்களா இல்லை ஆடியன்ஸ் மத்தியில் சொல்கிறீங்க? ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லேயுமே பேசுனாங்க. ஸோ இதை நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me that is feminism. And being equal in good, bad and ugly. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there's a lot of disparity and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணுங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுன்னா லைட்டாக அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னே சொல்லிடுறாங்க. That is something that is hurting me, because why are you just judging a film based on one aspect? There are some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. Vishnu sir, அவர் பதில் சொல்லணும். இல்லை தான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம், காஸ்ட், சூப்பர் ஸ்டிஷன், இது எதை பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். ஸோ அது ஓகே தான்.